வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் வஸ்லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேக்காவினர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் ரொம்ப குறிப்பாக திமுக மேலே பாஞ்சிக்கிட்டு இருக்காங்க. காவல்துறை அதாவது அவங்க எந்த லெவலுக்கு போயிட்டாங்கன்னா கான்ஸ்பிரசி நல்லா இருந்தவங்களெல்லாம் ஆம்புலன்ஸ் எழுதி கொண்டு வந்து விஷ ஊசி போட்டாங்க ரேஞ்சுக்கு சொல்லிட்டாங்களா அதை சொல்லிட்டு இருந்தேன். கொண்டு வந்து ஒன்றுமே நடக்கலையா, இவங்களே தேவையில்லாமல் உள்ளே கொண்டு போய் உள்ளே சேர்க்குறாங்கன்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்களே விஷ ஊசி போட்டு கொண்டு விட்டு விஜயோட அரசியலை முடிக்க பார்க்குறாங்கன்ற லெவலுக்கு செந்தில் பாலாஜி வந்து விஷத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் தடவி விட்டாருன்னு கூட சொல்லுவாங்க. சைனடை இது பண்ணி நக்க விட்டாருன்னு கூட சொல்லுவாங்க. இவங்களை வந்து என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இதை அரசு கட்டுப்படுத்தலைன்னா இந்த நாடு வேறு மாதிரியான ஒரு ரூபத்தை போய் சந்திக்க வேண்டியது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமாக பிற்காலத்தில் இவர்களுக்கு எதிராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து. ஏன்னா அடிப்பட்டு அங்கே படுத்திருக்கிறவங்க அவங்கக்கிட்ட பேசுகிறவங்க சிலர் பைட்டு கொடுக்கறதுக்கு நம்ம ரிப்போர்ட்டர்ஸ்க்கு போய் கேட்கும்போது அவங்க சொல்கிறதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் அசிங்கமாக கீழே கமெண்ட்ஸு 200 ரூபா காசு வாங்கிட்டு நீ இந்த நடிப்பு நடிக்கிறியான்னுட்டு அவங்கள பூரா திமுக கைக்கூலின்னு ஆக்கி அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க முடியாத நிலைமையில் இருக்குது. பாதிக்கப்பட்டவங்க குழந்தைகள் மைனர் சிறுமிகள் எல்லாரையும் டார்கெட் பண்ணி போடுறாங்க. செத்தவங்க உங்க கூட விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு வந்தவங்க தானே, அது அந்த புரிதலே இல்லையா? அடிப்படை புரிதல் இருந்தானே ஏங்க அவன் போய் அந்த கட்சியில் சேர்றான்? புரியுதா? இதில் வந்து இதை ஒரு முக்கியமாக எடுத்துக்கிட்டு அரசுகள் வந்து சோசியல் மீடியாவை கட்டுப்பாட்டில் எடுக்கணும். இல்லைன்னா இது வேறு மாதிரியான ஒரு நிலைக்கு போய் முடிஞ்சிடும். இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். சோசியல் மீடியா வந்து மிகப்பெரிய ஒரு நாட்டில் உள்நாட்டு கலவரத்தையும் உள்நாட்டில் ஏன்னா இந்த மாதிரிலாம் போட்டாங்க அப்படின்னா இவங்களை விட்டு வச்சா என்ன வேணாலும் போடுவான். அவர் முதலமைச்சர் வந்து அசிங்கமாக பேசுவான், போடுவான், அசிங்கமாக ட்வீட் பண்ணுவான், இது பண்ணுவாங்கும்போது இவங்கெல்லாம் விட்டால் என்ன ஆகும்? இதை கட்டுப்படுத்தலைன்னா வேறு மாதிரி ரூபத்தில் தான் போய் நிற்க போகுதுன்றது தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். சோசியல் மீடியாவை கட்டுப்படுத்தியோ இல்லை அதற்கான ஒரு விஷயத்தை கொண்டு வரலை அப்படின்னா விமர்சனம் பண்ணுறதுன்றது வேலை. அசிங்கமாக ஆளாளுக்கு கண்டவன் போனவன் வந்தவன் தெருவில் நிற்கிறவன் டீ கிளாஸ் கழுவிக்கிட்டு இருந்தவன் மாமா வேலை பார்த்தவன் இவெல்லாம் வந்து இறங்கி ஏதோ இது பண்ணிகிட்ருக்கான் பண்ணுறான். தற்குறிகள் படிப்பறிவு இல்லாதவெல்லாம் வந்து என்னென்னத்தையோ போடுறான். நேற்று உங்கள் லைவ்லேயே கூட வந்து ஆளாளுக்கு கமெண்ட்ஸு ஐ லவ் விஜய், வி சப்போர்ட் விஜய்னு அப்படின்னா ஏன்னா செத்து போயிருக்கான் 30 பேர். அது காரணமே இதுதான். இதில் வந்து போ நீ லவ் பண்ணுறனா லவ் பண்ணு போ விஜயை, நீ பார்க்க கூட முடியாது, பார்க்க போயே செத்து போயிட்டீங்க, அப்புறம் நீ என்னத்தை கிழிச்சிடுவீங்க அங்கே போய் அப்படின்றது தான் நம்ம இது பண்ணணும். அந்த ஒரே ஒருத்த மட்டும் இப்படியே தெரியாதனமா காம்பவுண்டை குதிச்சு மேலே ஏறி போய் ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துருக்கேன். எல்லாருக்கும் இதுக்கு வாய்ப்பு இல்லை. செக்யூரிட்டி டைட் பண்ணிட்டாங்க. இப்படி போகக்கூடாது அப்படிங்கிறதுனாலங்கிறது இருக்குது. இப்போ திமுக அதிமுக 2 பேரும் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் உடனே களத்துக்கு போகிறாங்க. முதலமைச்சர் போகிறார், எடப்பாடி பழனிசாமி போகிறாங்க. அந்த கட்சிக்கு கட்டமைப்பு இருக்குது. சீமான் நைட்டாக அவங்க மாவட்ட செயலாளர் சொல்லிவிட்டு பிளட் டொனேஷனுக்கு இந்த தம்பி எப்படிங்கன்னு அவர் ஒரு ஃபோன் நம்பர்லாம் கூட ரிலீஸ் பண்ணுறாரு. சம்மந்தப்பட்டு கூட்டம் நடந்த கட்சியோட மாவட்ட செயலாளர் எங்கன்னு மாவட்ட செயலாளர் இருந்தால் தானே சின்ன பையனை பிடிச்சி 1 லட்ச ரூபா வாங்கிட்டு போஸ்டிங் போட்டால் அவன் என்னங்க பண்ணுவான்? அவனுக்கு என்ன அது எலவும் தெரியாது எட்டும் தெரியாது. அவன் பேரில் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க, பர்மிஷன் கொடுத்தா அவனுக்கு என்ன தெரியும்? இவங்க தலைமை கழகத்தில் வந்து எழுதி அவன்கிட்ட கொடுத்துருவான், தம்பி போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுன்னு. அவனுக்கு என்ன தெரியும்? இப்போ அவன் ஃபஸ்ட் அக்யூஸ்டு அவனை போட்டு விட்ருக்கான். அவனுக்கு எலவும் தெரியாது எட்டும் தெரியாது. லோக்கலில் கரூரில் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்த பையனை கூப்பிட்டு கட்சிக்காரன் இல்லை மக்கள் மன்றத்தில் இருந்தவனை தூக்கி மாவட்ட செயலாளர் காசை வாங்கிட்டு போட்டிங்கன்னா அவனுக்கு என்ன தெரியும்? ஏன்னா தாவேக்கா ராஜ்மோகன் கடந்த காலத்தில் ஒரு பேட்டியெல்லாம் ரொம்ப பெருமையாக சொல்லுவார். நீங்கள் மலையாளத்தில் ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு அதில் வச்ச சீனை வேறு சொல்லுவார். ஒரு குழந்தை அடிபட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கும், ரொம்ப ரேர் பிளட் குரூப் எப்படின்னு தெரியல அப்படின்னு பதட்டத்தோடு அவங்க பேரண்ட்ஸ் இருக்கும்போது அங்கே ஒரு நர்ஸ் வருவாங்க, அவங்க ஒரு கார்டு எடுத்து கொடுப்பாங்க, இவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க உடனே வருவாங்க அப்படின்னு பார்த்தா அது விஜய் மக்கள் இயக்கத்து கார்டு வந்து காசு கூட வாங்கிக்காமல் பிளட்டை கொடுத்துட்டு உடனே அவங்களே செத்து போயிட்டாங்க. மக்கள் இயக்கத்தில் உள்ளவங்க செத்துட்டானா அவனுக்கு யார் பிளட்டு கொடுப்பா? புரியுதா அவங்களுக்கு? விஜய் கட்சியை சேர்ந்தவன் தானே செத்து போயிட்டான். படத்தில் வச்ச காட்சியும் அவ்வளோ உருக்கமாக பேசும்போது சொந்த இது அவங்க கட்சியில் விஜய் அந்த 4 மணி நேரம் ட்வீட்டு போடலன்னா வேறு யாருமே எந்த வார்த்தையும் வாய விடலை. விஜய் போட்டதை ரீட்வீட் தான் பண்ணாங்க, ஆதவர்ஜன் அதுவும் பண்ணல. இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே பண்ணாங்க. ஓடி போயிருப்பாங்க எல்லாம், பிடிச்சி போலீஸில் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு. ஆதவர்ஜனெலாம் வர 2 3 நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் தான் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர்னா அது கூட்டம் கூட்டுறது அவர் கட்டுப்பாட்டில் தான் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ தெரிச்சு ஓடிப்பாங்க எல்லாம். தலைவனே தெரிச்சு ஓடும்போது அப்புறம் 2ஆம் நிலை இவங்கெல்லாம் முதல்ல அந்த கூட்டத்தில் இருந்தாங்களானே ஒரு கேள்வி இருக்காதான். கேரவனில் அவர் ஏற்றிருப்பாராங்கிற சந்தேகம் இருக்குது. அப்போ அந்த ஸ்பாட்டில் இருந்தாங்களா மாவட்டத்தில் இருந்தாங்களான்னு தெரியல. ஏன்னா தலைவர் வர்றதை இவங்க ரோட் ஷோவெல்லாம்
ஹோட்டலில் உட்காந்து இவங்க டிவியில் பார்க்குறத அவங்களே ஃபோட்டோ எடுத்து ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திமுக அதிமுகனா கட்சிகள் இருக்கும், மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க, அங்கே ஒன்றியம் கிளைன்னு மக்கள் ஆர்கனைஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த வேலையே இல்லை. தெரிஞ்சால் தானே பண்ணுவாங்க. அப்படி ஒரு அமைப்பே கிடையாது. அது சின்ன பையங்களை வச்சு ஜோல்டிக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு வேற என்ன தெரியும்? அவ்வளோதான் தெரியும். இப்போ இதுக்கு பிறகு அடுத்த வாரத்து கூட்டத்தை விஜய் ரத்து பண்ணியிருக்கிறது சொல்லப்படுது. நீங்கள் குறைஞ்சது மினிமம் திருச்சி, அங்கே கரூரில் இடம் கிடைக்காது, திருச்சிலேயாச்சும் நைட்டு தங்கிட்டு காலையில் போய் பார்த்துருந்துருக்கலாம்ல. அந்த யோசனையே வரலையா? யோசனை தெரிஞ்சால் அவங்க ஏங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க? அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. டைரெக்டாக வண்டியில் வருவார், பஸ்ஸில் வருவார், ஃப்ளைட்டில் வருவார், அடுத்து டைரெக்டாக சிஎம், அதுக்கு அடுத்த 2031 பிஎம், அதுக்கப்புறம் அமெரிக்க அதிபர். அப்படி தானே போயிட்டுருக்காங்க இவங்க கதை. அடுத்து அவர் கொடுக்க போகிற ப்ரெஸ் மீட்டு ஜனநாயகன் படத்தில் தான். ஆமாம். இங்கே அது வரைக்கும் ஜனநாயக படத்தில் எந்த படத்துக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க? படத்துக்குள்ளே ப்ரெஸ் மீட் வச்சுருப்பாங்க. கத்தி படத்தில் காற்றுல ஊழல் பண்ணுற ஊரியா இது? ஒரு கொக்கோ கோலா கம்பெனிக்காரன் நினச்சான்னா 2 லட்சம் லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு எடுக்கிறான்லாம். ஒரு வீட்டுக்குள்ளே எடுத்துக்குவாங்க. அதான் வர மாட்டாங்க. யாரும் 4-3 டேரக்டர்களை கெஸ்ட் ரோலில் ரிப்போர்ட்டர் ஆக்கி அதில் ஒரு பேட்டி கொடுக்குற மாதிரி ஒரு சீன் தான் வரும் படத்துக்குள்ளே. போடுறதுக்கு தானே அவங்க இருக்காங்க. அவங்க வெளியில் வர மாட்டாங்க. ஏர்போர்ட்டில் ஒரு 4 ரிப்போர்ட்டர் கேட்குற கேள்விக்கே அவன் பதில் சொல்ல முடியாது. இவங்க தனியாக ப்ரெஸ் மீட் வர கிழிச்சுவாங்க. எல்லாருக்கும் ப்ரெஸ் மீட் வைக்காமல், மக்களை சந்திக்காமல், எதுவுமே சொல்லாமல் சிஎம் டேரக்ட் சிஎம் தான். அடுத்து பிஎம். அவங்க சிஎம் மட்டும் கணக்கு கிடையாது. இந்த டைம் சிஎம், அடுத்து மோடியை தூக்கிட்டு பிஎம், அதுக்கு அடுத்து இப்போ ட்ரம்ப் போனதுக்கப்புறம் அமெரிக்க ஜேடி வான்ஸுக்கும் இவருக்கும் தான் போட்டி, அமெரிக்க அதிபர். அப்போ அந்த கட்சி இன்னொரு கட்சி இருக்கு, அவங்க பாவம் இந்த ஜெயிக்கிற கட்சியில் சேர்ந்து அப்படியே ஆகிடுவாங்க. ஆகிட்டா அப்படியே அமெரிக்காவில் செட்டில் ஆகிடுவார். கமலா ஹாரிஸ் எல்லாம் அந்த கட்சியவே மூடிடலாம். கமலா ஹாரிஸ்லாம் இல்லையே. இந்த மாதிரியான ஒரு தற்கூரிகளுக்கான கட்சி தான் அது. தொண்டனை வழியோ தலைவனை வழின்ற மாதிரி. கொங்கு பகுதியில் தனியரசு போன்றவர்களெல்லாம் விஜயை கைது பண்ணணுங்கிறாங்க. ஒரு சிலர் கட்சியவே தடை பண்ணணும்னு அவங்க நோக்கத்துக்கு சொல்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கல் அது இப்போதைக்கு கைது பண்ண மாட்டாங்க. கைது பண்ணி என்ன ஆக போகுது? கட்சியை தடை பண்ணலாம். ஏன்னா அந்த கட்சியை ஒரு ஆபத்தான, எதுவும் தெரியாத, கூமுட்டைகள் நிறைந்த ஒரு கட்சியாக இருக்குது, தற்குறிகள் நிறைந்த ஒரு கட்சியாக இருக்குது. இது ஆபத்தானது, தமிழகத்திற்கும் இந்திய மண்ணுக்கும் ஆபத்தானது. ஏன்னா அரசு 10 லட்ச ரூபாய் நிதி உதவி அப்படின்னு அறிவித்த பிறகு 12 மணி நேரம் கழித்து அவர் மீட்டிங் எல்லாம் போட்டு 20 லட்சம் அப்படின்னு அறிவிக்கிறார். இப்போ இதை கொடுக்கவாச்சும் அவர் அங்கே ஸ்பாட்டுக்கு போவாரா? செத்தப்பே போல நம்மளால் செத்துட்டான் இத்தனை பேர்ன்றப்ப உடனே ஒரு தலைவன் அந்த இடத்துக்கு களத்துக்கு போவாங்க. கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்ட்டில் ஃபீல்டில் நம்ம இருக்கோம். பாம்பு பிளாஸ்ட் முடிஞ்சு ஊரே இப்போ 11-12 இடத்துல பாம்பு வெடிக்குது. செத்தவன் 60-70 பேர் செத்துட்டாங்க. ஊரே அல்லல கடவு, ஊரே புகை மண்டலமாக இருக்குது கோவை நகரமே. அந்த நேரத்துலேயும் அங்கே அத்வானி என்ன பண்ணாப்புல, நம்ம பாஜக சார்பாக பேசுகிறோன்னு இல்லை, அத்வானி ஜிஹெச்சில் அடிபட்டவனை போய் பார்ப்பேன்னு அடம் பிடிச்சி போய் பார்த்துட்டு தான் போனார். இத்தனைக்கு டார்கெட் பண்ணப்பட்டது அவர் தான். எல்லாரும் இருந்தாங்க, காவல்துறை இருந்துச்சு, இராணுவம், துணை இராணுவம் வந்தது, இராணுவமே வந்தது. ஏன்னா அங்கே சூலூரில் தான் இராணுவத்தோடைய இப்போ ஏர்ஃபோர்ஸோட ஸ்டேஷன் இருக்குது. எல்லாம் இறக்கியும் கூட மத்திய பாதுகாப்படை வந்தும் கூட நான் போயே ஆவேன் அடம் பிடிச்சி, இத்தனை திமுக ஆட்சியில் அடம் பிடிச்சி போனார். சும்மா போய் ஜிஹெச்சில் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு தான் போனார் திருச்சி. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க அரசியல் கட்சி தலைவர்கள் இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? கிரவுண்ட்லேருந்து வந்தவங்க, அது என்னென்னு உங்களுக்கு புரியும். ஆனால் விஜய் அங்கே தெரிச்சு உயிர் தப்பிச்சா போகுதுன்னு ஓடி வந்தது தான் நேற்று. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் அந்த காட்சியை நான் பார்க்கும்போது இந்த பல நாட்டில் இந்த புரட்சி அதிபர்கள்லாம் தப்பிச்சு ஓடுவாங்க, தலைவர் தப்பிச்சு ஓடுவாங்க, அந்த நிலையை தான் அங்கே நம்ம பார்க்க முடிஞ்சு. அதை நோக்கி தான் இது போகுதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அதிமுக ஏன்னா நேற்று அவர் கூட்டத்தில் பேசும்போது நாமக்கல்ல அங்கே அதிமுக கடமையாக தாக்குறாரு. ஜெயலலிதா மேடம் அப்படின்லாம் அவங்கள மரியாதையாக சொல்லி அவங்க சொன்னாங்க பிஜேபி கூட கூட்டணியே கிடையாதுனால இன்றைக்கி அதிமுக வச்சுட்டாருன்னு நேரடியாக டார்கெட் பண்ணதுனால எடப்பாடியும் களத்துக்கு இனிமேல் போயிட்டாரு. டிவிகேவையும் அடிப்பாருன்னு பார்க்க வேண்டியிருக்கா? அது அரசியல் முடிஞ்சு போச்சு. நீ எங்கே போய் அடிக்கிறது? நீங்கள் பழைய கதைக்கு போகிறீங்க. டிவிக்கே முடிஞ்சு போச்சு. ஜெயலலிதா மிஞ்சிட்டார். இவர் இது தமிழ்நாட்டிலே அரசியல் தலைவர் போய் சேர்த்ததில் அதிகபட்சம் 47 பேர் 48 பேர் 38 பேர் மகாமகத்தில் செத்தாங்கன்னு நினைக்கிறேன். 48 பேர். இப்போ அதை விட ஒருத்தர் கூட இறந்துருக்காருங்கும் போது விஜய் ஜெயலலிதா மிஞ்சிட்டாருன்னு தான் பார்க்க கொடூரங்கள். ஆனால் இன்னமும் மேடம்னா ஒரு பயம் இருக்குது. அந்த பழைய கை கட்டின வீடியோவோட. ஆமாம், அது ஜெயலலிதான்ற பேரை கேட்டாலே விஜய்க்கு ஒரு நடுக்கம் வரதான் செய்யும். தூக்கத்திலே டப்புன்னு முடிச்சிடுவாப்புல.
தொடர்ந்துட்டு இருக்கு. கட்சி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஏன்னா அணில் அவங்களுக்கு நாங்கள் ஒரு அணிலை போல் உதவணும்னு சொல்லி தான் அணில்ன்ற பேரை அம்மையாரை வச்சு தானே வந்தது. அதனால் அது இருக்கும். கட்சி அவ்வளோதான். இதையும் இப்போ மீறி வந்து ஓட்டு போடுறேன், தலைவன் நான் வெளியில் வரேன் என்னன்னா, அவங்கள விட மானம் கேட்டவனும் முட்டாளும் தற்குறியும் அவனும் இருக்க மாட்டான். அந்த தற்குறிகள் 2-3% இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு இது பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா இப்போ புஷி ஆனந்த், நிர்மல்குமார், இன்னும் 2 பேர், மாவட்ட செயலாளர் உட்பட 4 பேர் மேலே வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. கல்பபிள் ஹோமிசைடில் போட்டிருக்காங்க. அதாவது கொலை நோக்கம் இல்லாமல் மரணத்தை ஏற்படுத்த முயற்சி, இப்படிலாம் பல செக்ஷன்ஸில் போட்டிருக்கிறாங்க. இது போக ஒரு பக்கம் விசாரணை ஆணையம் அவங்களோடது போயிட்டுருக்கு. நீதிமன்றமே நேரடியாக தலையிடணும் அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. இப்போ இதுக்கு பர்மிஷன் இல்லைன்னு இவங்க கோர்ட்டுக்கு போய் ஒரு இது கொடுத்தாங்கல்ல, அப்போ அதுலேருந்து நீதிமன்றம் இதில் திரும்ப தலையிட வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கப்புறம் ஆமாம், வரும் நீதிமன்றம். ஏன்னா வந்து நீதிமன்றம் சொல்லி தானே பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இப்படி ஆகுன்றது தெரிஞ்சது தான் அரசுக்கு. இப்போ அவங்க விசாரித்தா தான் அது கரெக்டாக இருக்கும். யார் காரணம், இதுக்கு என்ன ஏது, அது நீதிமன்றம் இதெல்லாம் போட்டாங்கன்னா இதெல்லாம் முடியாது இப்போதைக்கு. ஏன்னா அருணா ஜெகதீசன் கமிட்டி ஸ்டெர்லைட்லேயே ஆட்கள் யாருங்கிற வரைக்கும் ஐஏஎஸ் லெவல் வரைக்கும் அவங்க பேர் பதிவு பண்ணாங்க. இப்போ அவங்ககிட்டே திரும்ப வருது. அவங்க பதிவு பண்ணாலும் நடவடிக்கை எடுக்கப்படல. புரியுதா? யார் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க? சுட்டவன் மேலே எடுத்தாங்களா, செத்தவன் மேலே எடுத்தாங்க? ரெண்டுமே இல்லை. அந்த மாதிரி இது ஒரு இதுதான், விசாரணை தான் நடக்கும். இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது. ஆனால் ரிப்போர்ட் செத்தவன் தான். விஜய் நம்பி போய் நாசமாக போனவன் தான். இதுதான் முடிவாக இருக்குது. ஒரே நிறைய கேள்வி சார். இப்போ தாவேக்கா இது கூட போனவங்க, உங்கள் கூட வந்தவங்களே, ஏன்னா அங்கே விழுந்தவங்க மேலெலாம் ஏறி போயிருக்காங்கங்கிறாங்க. விஜய் அங்கே வரப்போகிறாருன்ட்டு நின்றுக்கிட்டு இருக்கு, போலீஸ் நிற்கிறாங்க, இது பண்ணி வேன் வருது அப்படிங்கிற மாதிரி ஹாரன் சவுண்டு கேட்டதுங்கிறது திபுன்னு ஓடுற ட்ரோன் ஷாட் காட்சிலாம் இருக்காது. யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாத ஒரு மாபாக இருக்குது. க்ரௌடை மேனேஜ் பண்ணலன்னா இவங்க மதுரை மாதிரி இல்லை விக்ரவாண்டி மாதிரி ஊருக்கு வெளியே கூட்டம் போட்டு பேசிட்டு போகலாம். இல்லை இந்த ஆப்ஷனே இதுமாரி இல்லை. ஊருக்கு வெளியில் போட்டால் கூட்டம் கூடாதுன்றக்கான ஊருக்குள்ளே போடுறது. போனால் வந்தவன்லாம் பிளாக் பண்ணி நிறுத்திக்கலாம், ஊருக்குள்ளே ஒரு அலப்பறையை கொடுக்கலாம். 6 தொகுதிக்கு தனித்தனியாக போனால் இந்த 30,000 பேர் 5,000 பிரிஞ்சிருவான். அப்போ கூட்டம் கம்மியாகும்ல. அதுக்கு பண்ணது தான் இந்த சீனை போடுறதுக்காக பண்ணி தான் சீனை முடிச்சு விட்டாங்க. இதுவே பிப்ரவரி வரைக்கும் ஒரு இப்படியே தான் போக போகிறாரு, மாவட்டமாக. இல்லை, அவரோட இது முடிஞ்சு இனியெல்லாம் இப்போ போனாருன்னா அது வந்து திமுகவுக்கு எதிராக முடிஞ்சு போயிடும். திமுகவுக்கு ஓட்டு போடுறவனு போட மாட்டான். இவங்க மீது இந்த மாதிரி கூட்டத்தை அனுமதிச்சா. இதில் மொத்தமும் விஜய் மேலேயே தப்பு சொல்லாதீங்கன்னு தமிழிசை, அண்ணாமலையெல்லாம் நேற்று திமுக அரசை அவங்க காசில் தானே இயங்கிட்டு இருக்காங்க. அவங்க காசில் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க தானே. அப்படி இருக்கும்போது ஐயோ நம்ம கம்பெனி இப்போ போங்கா போயிருமோன்னு ஒரு பயம் வரத்தான். தமிழிசைலாம் நைட்டு இங்கிலீஷ் டிவி டிபேட்டில் உட்காந்துட்டாங்க. விஜய் இஸ் நாட் சோல்லி ரெஸ்பான்சிபிள், டிஎம்கே கவர்மெண்ட்னு ஆரம்பிச்சு. அவங்க வீட்டில் எது நடந்தாலும் டிஎம்கே தான், ஸ்டாலின் தான் காரணம், உதயநிதி தான் காரணம் அப்படின்றது தான் அவங்களோட எது நடந்தாலும். பாப்போம் சார். இது ரொம்ப மோசமான ஒரு சம்பவம். இதில் எல்லாருக்கும் கற்றுக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. பொறுப்பை யார் சுமக்க போகிறா? ஏன்னா இப்போ வரைக்கும் அவர் முதல்ல விட்டு அறிக்கையானாலும் சரி, இந்த 20 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னதாகட்டும், அவருக்கு சம்மந்தமில்லாத ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிற மாதிரியே இருக்குது. விஜய் என்கிற ஒரு தனி மனிதருங்கிற வகையில் அந்த ரியாக்ஷன் எனக்கு வருத்தமாக இருக்குது, மனசு உடைஞ்சு போயிடுச்சுங்கிறதெல்லாம் இருக்குது. கட்சி தலைவராக என்ன பண்ணீங்கிறதுக்கு இப்போ வரைக்கும் பதில் இல்லாமல் இருக்குது. இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது, இதிலேருந்து என்ன பாடம் கற்றுக்குறோம்? வட இந்தியா முழுக்கிறது ஊடகவியலாளர்கள் மற்றவங்க உங்களை ரீச் அவுட் பண்ணும்போது நீங்கள் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறதெல்லாம் பதிவு பண்ணியிருந்தீங்க. இதை தாண்டி எப்படி வரப்போகிறோங்கிறத பார்ப்போம். எல்லாருக்கும் நம்முடைய இறந்தவர்கள், வாடுகிறவர்களுக்கு நம்முடைய இரங்கல்களை பதிவு பண்ணிக்கலாம். உங்கள் நேரத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப நன்றி சார்.